ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்த செய்திகளை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இன்னைக்கு படிக்கிற நியூஸை உங்கள்கிட்ட சொல்லணும்னு கிடையாது. இன்னைக்கு வந்து 24 நியூஸ் சேனல் இருக்குது. செல்லு தட்டினா நியூஸ் வந்துடுது. அது அந்த நியூஸ் போடுற வேலை எனது இல்லை. என்னன்னா, நான் படிக்கிறத அதோட கருத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதுதான். மற்றபடி வந்து இந்த செய்தித்தாளை படித்து சொல்கிறத வேலை கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது. ஸோ நான் வந்து தினமும் டிஷர்ட்டில் வீடியோ போடுறேன். தப்பாக நினைக்காதீங்க. டெய்லியும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு என்ன ட்ரெஸ்ஸில் போயிட்டு வரணும் அப்படியே உக்காந்து போட்டுறேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதாவது என்னோட கருத்து தான். நியூஸ் சொல்கிற வேலை என் வேலை இல்லை, என்னோட கருத்து தான். இந்த வந்து ஊடக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் திட்டம் இருக்குதுல்ல, அதை வந்து அதாவது நம்ம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் 39 கோடியில் ஹஜ்ஜி இல்லம் திறந்துருக்காங்க. அதாவது இந்த புனித பயணம் போகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே வந்து என்ட்ரி பண்ணி எல்லாத்தையுமே ஏர்போர்ட்டில் போயிட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணால் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகிறவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ அந்த புனித பயணம் போகிறவங்க, ஹஜ்ஜிக்கு போகிறவங்க, மெக்காவுக்கு போகிறவங்க எல்லாமே வந்து இங்கேயே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சில டைமில் வந்து 10 மணி நேரம் ஃப்ளைட்டு, இல்லை ஃப்ளைட்டு தாமதம், ஃப்ளைட்டு கேன்சல், இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப விலை கொடுத்து லாட்ஜிலலாம் இருக்க தேவையில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா தங்கத்துக்கு நல்லா வசதி பண்ணியிருக்காரு மு.க. ஸ்டாலின் சார். இப்போ என்னென்னா, இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பாதி பேர் வந்து அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க யோசித்து பார்க்கணும். நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் இஸ்லாமியர்களில் பாதி பேர் அதிமுகவை தான் ஓட்டு போடுறாங்க. உண்மையான நேசிக்கிற இஸ்லாமியர்கள் திமுக பக்கம்தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ மாரடைப்பால் ஒருத்தர் வந்து துடிச்சிருந்துருக்காரு. அவரை வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணாமல் அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, அப்புறம் மனிதனை மறித்ததால் நடுரோட்டில் உயிரிழந்த வாலிபர். கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் இல்லாமல் ஒரு ஆட்டோவை பிடிச்சி டக்குன்னு எங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம். எங்கே நடந்திருக்குன்னா பெங்களூரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே போய் அட்ரஸ் கேட்டிங்கன்னா, அட்ரஸ் எட்டுனா அப்படியே போயினே இருப்பாங்க. இப்படி கை காமிச்சு போயினே இருப்பாங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கூட ஒரு நாலேஜ் இருக்குது. அதே தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு அட்ரஸ் கேட்டு பாருங்கள், ஒரு கையை பிடிச்சி எடுத்தும்போது கூட்டு விட்டு போவாங்க. நம்மளே வந்து என்னையும் அட்ரஸ் கேட்டாங்கன்னா அவங்களே போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வழி சொல்லி நிறுத்தோம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் இங்கே ஒரு உயிருக்கு போராடி இருந்துக்கிறாரு. மனைவி கண் முன்னே நிகழ்ந்த துயர சம்பவம் படிக்கவே கஷ்டமாக இருக்குது. சென்னையில் கொசு ஒழிப்பு பணியில் 3500 பணியாளர்கள். கொசுவை வந்து ஒழிக்கலாம் முடியாதுங்க. ஒரு புக்கு ஒன்று படித்தேன் நான். அது கொசு ஒழிக்க முடியுமான்ட்டு. அந்த புக்கில் உலகத்திலே வந்து கொசு ஒழிக்கவே முடியாதான். ஏன்னா ஒரே ஒரு கொசுவால் மலேரியா, டெங்கு, டைப்பாய்டு இந்த மாதிரி நோய்ங்க பரவுறதுனால, இதனால் மட்டும் மருந்துங்க வந்து உலகம் ஃபுல்லாக எத்தனையோ கோடிக்கு வியாபாரம் ஆகுதும். அதனால் வந்து கொசுவை வந்து ஒழிக்க முடியும். ஆனால் இதை வந்து ஒழிக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மருந்து வியாபாரம். கண்டிப்பாக வந்து கொசுவை யாரும் ஒழிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து சமூகம் வந்து நினச்சா ஒழிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் வந்து கவர்மெண்ட் ஒழிக்காது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், இந்திய கவர்மெண்ட்டில் வேர்ல்டு லெவலில் வந்து கொசுவை வந்து ஒழிக்க முடியாதான். அதனால் வந்து நம்ம தனி மனித ஒழுக்கத்தால் கொசுவை ஒழிக்கலாம். அது என்னென்ன கொசு உற்பத்தி ஆகிறது தடுக்கிறத வந்து நம்ம வந்து செயல்பட்டாலே கொசு ஒழிச்சிடலாம். ஆனால் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நாட்டில் கொசு இருந்ததுன்னு தான் இருக்கும். தங்கம் விலை 1 லட்சத்துக்கு கீழே வந்தது. ஏண்டா நேற்று தாண்டா 1 லட்சத்துக்கு மேலே போச்சு. இது வந்து ஒரு ஆடு புலி ஆட்டை மாதிரி இருக்குது. டெய்லியும் வந்து 500 ரூபாய் ஏறிச்சு, 500 ரூபாய் இறங்கிச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாதத்துக்கு
ஒரு விலை நிர்ணயிக்கணும். இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு விலை ஏறிச்சா அதோடு அடுத்த மாதம் இப்படி ஒரு நடைமுறையை எடுத்து வரணும். வந்தால் நல்லது. இது சாத்தியமானு தெரியல, என்னோடய கருத்து தான். அதாவது ஐபிஎல்லே வந்து காஸ்ட்லியாக அந்த வாட்டி ஏலம் போனவர் வந்து ஆல்ரவுண்டர் கேமரூன் கிரீன் 25.25 கோடிக்கு ஏலம் போயிருக்காரு. ஆடு மாடை ஏலம் எடுக்கிற போல ஆயிடுச்சு ஐபிஎல். இதில் வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் வந்து நம்ம சமணர்களே சொல்லிட்டாங்க, இது வந்து தீபத்தூண் கிடையாது, நில அளவை கல் தானா. அதாவது தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் கருத்து. அதாவது 1858 வில்லியம் லாம்டன் என்ற பிரிட்டிஷ் அதிகாரியின் மேற்பார்வையில் சென்னையில் தொடங்கி பரங்கிமலை சென்னையில் பரங்கிமலை துவங்கி தமிழகம் முழுவதும் உள்ள மலைக்குன்றுகளில் நில அளவை கற்கள் நடப்பட்டன. கடந்த 1858 ஆண்டில் புவியியல் அறிக்கையை பார்த்தால் இது தெரியும். மதுரையில் திருப்பரங்குன்றம், கீழ்குடியில், அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட மலைகளில் நில அளவை கல்கள் நடப்பட்டன. ஸோ இது வந்து நில அளவை கல் தான், தீபத்தூணு கிடையாது. இதை பற்றி ஆளு ஷானவாசு சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் எந்த ஆட்சி காலத்துலேயும் வந்து அங்கே தீபம் ஏற்றுனதே இல்லை. எந்த ஆட்சி காலத்துலேயும் இது வரைக்கும் ஏற்றுனதில்லை. இப்போ ஏன்டா புதுசாக வரீங்க, அதுதான் கேள்வி. புதுசாக எதுக்கு வரேன்னா மதம் கலவரம் பண்ண வரீங்களா? அதுதான் வந்து நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்காரு. இங்கே வந்து ஆணாதிக்கத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண் குழந்தை பிறந்தா 2000 அதான் சொல்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்து சொல்லுவாங்க. பெண் குழந்தை பிறந்தா 500 ஆகும். பிரசவ வார்டுகள் பணம் பறிக்கும் அவ்வளோ. அதாவது இதுக்கு முன்னே எப்படி இருந்ததுன்னா ஆணுக்கு பெண் சமம் என்பதெல்லாம் கிடையாது. எப்படின்னா இப்போ முதலாம் வந்து ஆம்பளை பிறந்தா ஆம்பளைன்னு வந்து சொன்னால் 1000 ரூபா தரணும், பொண்ணுன்னு சொன்னால் 500 ரூபா தரணும். இதுவாது கொஞ்சம் ஓரளவுக்கு சமநிலையாக இருந்தது. இவனுங்க பாரு, ஆண் குழந்தை பிறந்தா 2000 ஆகும், பெண் குழந்தை பிறந்தா 500 ரூபாவும். ஆணுக்கு பெண் சமம் என்பதை ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒழிச்சு கட்டணுங்கள. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த விஷயத்தை லஞ்சத்தை வந்து எவ்வளோ ஒழிக்கிறாங்க. ஆனால் இந்த லஞ்சம் ரொம்ப மோசமான லஞ்சம். ஏன்னா பெண் உரிமையை பறிக்கிற லஞ்சம் இது. பெண்களை வந்து கேவலப்படுத்துகிற ஒரு இது. ஆம்பளைன்னா 2000 ரூபாவும், பெண்ணுன்னா 500 ரூபாவும். அப்போ பெண்ணுனாலுமே கேவலமான தானே சொல்கிறானுங்க. எந்த இடத்துல எல்லா லஞ்சத்தை விட இவனுக்கு வாங்குகிற லஞ்சத்தை ஒழிக்கணும். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல். இது புதுசாக நம்ம செங்கோட்டையன் வந்து தாவேக்கா கட்சிக்கு போயிருக்காருல, எப்போ பார்த்தாலும் 10 நிமிஷம் காலவர் தான் பேசுகிறாரு. ஏப்பா ஒரு அரை மணி நேரமாவது பேசுப்பான்ட்டு அவரே சொல்லி அதை ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம் தருமா விஜய்க்கு. இப்போ வந்து ஒரு 3-4 நாளாக நம்ம ஐயப்ப பக்தர்கள் வந்து போயிட்டு மலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம பாம்பன் கடலில் வந்து அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆடையெல்லாம். அதை வந்து நியூஸாக போட்டாங்க. பாம்பன் கடலில் பக்தர்கள் வீசும் துணிகளால் பழுதாகும் படகுகள். ஏன்பா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது இந்த ஒரு காமெடியில் கூட சொல்லணும், மென்டல் சாமி மாதிரி பண்ணாதீங்க சாமி. இவனுங்க மென்டல் சாமி கூட இல்லை, இவனுங்க அறிவு கெட்ட சாமிகள். இது வந்து துணி அதாவது கடலில் ஏற்கனவே வந்து பிளாஸ்டிக்கு அது இதெல்லாம் தூர்வாரின்னு இருக்காங்க. இவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து போகிறாங்க. மீனுக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? அது படகுகளில் பழுதாகும் படகுகள். படகுக்கே பழுதாகுதான். ஏன்னா உள்ளே வந்து இந்த மோட்டர் சுத்தம் வரும், அதை போய் சிக்கிக்கிச்சுன்னா அப்போ நடுவில் எங்கேயே சிக்கிச்சுன்னா இறங்கி எப்படி பழுது ரிப்பேர் பண்ணுவாங்க தண்ணிக்கு அடியில். இவனுக்கெல்லாம் வந்து இதை வந்து யார் நல்வழிப்படுத்தணும்னா நம்ம இவங்களெல்லாம் ஒரு குருசாமி இருப்பார்ல, குருசாமி, அந்த குருசாமி தான் சொல்லணும். ஏன்னா இந்த இவனுங்க எல்லா சாமிகளும் யார் தெரியுமா? நல்லா மொடா குடிக்காரனுங்க. அவனுங்கெல்லாம் நல்லா குடிச்சிட்டு குடியை விடுறதுக்காக தான் இந்த சாமிங்கெல்லாம் வந்து மலைக்கு போகிறானுங்க. ஸோ இவனுங்க வந்து இது அங்கேயே அவுத்து போட்டு உடனே குடிப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு அங்கே போயிட்டு அவுத்து போடணும் ட்ரெஸ்ஸை? இது வந்து எவன் கிளப்பி விட்டான்னு தெரில. எவனா ஒருத்தன் கிளப்பி விட்டுருப்பான். கடலில் வந்து
துணியை வீசினா புண்ணியம் கிடைக்குமா இல்லை குடியை விட்டலான்னு நினைப்பாங்க. ஏன் நான் நினைக்கிறேன், கடலில் வந்து இதோட குடியதை விட்டணும்னு தூக்கி போடுங்க பார்க்கலாம். உங்களால் போட்டு குடிக்காமல் இருக்க முடியுமா? அதை பண்ணுங்கடா பார்க்கலாம். ஏன்டா அப்படி அநியாயம் பண்ணுறீங்க? அதாவது நம்ம அட்வொகேட்டுங்கெல்லாம் நேற்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, மின்னணு முறையில் வழக்கு தாக்கல் செய்ய வக்கீல் எதிர்ப்பு. அதாவது இந்த வழக்கெல்லாம் தாக்கல் பண்ணுறாங்கல்ல, எல்லாம் வந்து பண்டலாக ஒரு வழக்குக்கு வந்து இவ்வளோ ஜெராக்ஸ் எடுப்பாங்க. 500 ஜெராக்ஸு, 1000 ஜெராக்ஸு, இந்த மாதிரி வந்து ஜெராக்ஸ் எடுப்பாங்க. இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு வழக்குக்கே எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 1000 வழக்குக்கு எவ்வளோ பேப்பர் வந்து இதுவாகும். என்னோடய கருத்து அதுதான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து பேப்பர்லெஸ்ஸுக்காக பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இது எப்படின்னா, ஐஆர்சிடிசியை கூட என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து கம்பல்சரி பேப்பர் பிரிண்ட் எடுத்துன்னு பண்ணால் ஃபைன் போடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் 15 வருஷத்துக்கு முன்னே போகும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசியை ஒரு இது எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னென்னா, ஒரு நாளைக்கு வந்து 15 லட்சம் பேப்பர் A4 பேப்பர் வந்து பிரிண்ட் அவுட் காமிக்கிறாங்க. 15 லட்சம் பேப்பர்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ மரம் வெட்டணும். அதனால் வந்து எஸ்எம்எஸ் காமிச்சா போதுன்ட்டாங்க. சூப்பராக ஒன்று பண்ணாங்க. எஸ்எம்எஸ் காமிச்சா போதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முதல்ல ட்ரெயினில் போனால் தெரியும் உங்களுக்கு. ட்ரெயினில் வந்து சார்ட் விட்டாங்க. ஒவ்வொரு கோச்சிக்கும் வந்து S1 S2 பேரை பார்த்து, நானும் பேரை பார்த்து தான் ஏறி போவேன். இப்போ அது கூட இல்லை. அப்போது ஒரு ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கோச் இருக்கும். ஏசி, ஸ்லீப்பர், செகண்ட் ஏசி எல்லாம் சேர்த்து ஒரு 25 கோச்சுக்கு அந்த பேப்பர் ஓட்டின்னு போவோம். இவருக்கு ஒரு சம்பளம், அது பேப்பர் ஒரு வேஸ்ட்டு, அது கம்மு, இவ்வளோ செலமையாக எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக மிச்சம் பண்ணியிருக்காங்க. அந்தமாரி வழக்கறிஞர்களும் அதை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவங்களுக்குள்ளே என்ன கஷ்டம் இருக்குதுன்னு தெரியல. அதை வந்து இவங்கள்ட்ட பேட்டி கேட்டால் தான் தெரியும் எதனால் அவங்க எதிர்க்கிறாங்க. அதை வந்து எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். வாங்குவோர் விற்போர் சந்திப்பு தமிழக அரசின் பேடிஎம் ஏற்பாடு சென்னையில் 23ஆம் தேதி நடக்குது. அதாவது எப்படின்னா, MSME இருக்குல்ல, அவங்க சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அவங்க வந்து வாங்குறவங்களும் விற்கிறவங்களையும் ஒன்றா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அது வந்து எப்படி பண்ணோன்னா, வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, FAMETN.com. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து போயிட்டு கலந்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பண்ணிவிட்டு நம்ம எதுவும் புரியாமல் இருப்போம் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ நானும் அப்படி தான் கலந்துக்கலாம் இருக்கேன். நானும் MSME இருக்குது. நானும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். நானும் போகலான்னு இருக்கேன். ஒரே வாரத்தில் பில்லியரான மீஷோ நிறுவன CEO. எப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போ தான்ப்பா மீஷோ வந்தது. ஆனால் வந்து நல்ல ஆஃபர் கொடுக்குறான்னு மீஷோவில். அந்த அதாவது கஸ்டமருக்கு நல்ல ஆஃபர். எப்படின்னா, இது வந்து டீலர்ஷிப் வியாபாரம் மாதிரி இது. கம்மி லாபத்தில் வச்சு நல்லா வியாபாரம் பண்ணால், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய லாபத்தை வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைய லாபம் வச்சா வியாபாரம் ஆகாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, கம்மி லாபத்தை வச்சு நிறைய கஸ்டமரை உருவாக்கி இன்றைக்கி பாருங்கள், ஒரே வார்த்தை பில்லியரான மீஷோ நிறுவன CEO. சரி, இவ்வளோ பில்லியரான நம்ம ஒர்க்கருக்கும் ஏதாவது பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இன்சூரன்ஸு இல்லை இன்சென்டிவ் ஏதாவது நல்லா பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சம்பாதிச்சா போதாது. முக்கியமான நியூஸ், வலி நிவாரணியை பேரழிவு ஆயுதமாக வகைப்படுத்தியது அமெரிக்கா. அதாவது பென்டானில் என்ற ஒரு பெயின் கில்லர். இந்த மருந்து வந்து ரொம்ப பேரழிவு ஆயுதமாம். அதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காரு. இது பேரழிவு பொருளாக. எதற்கு இத்தனை கட்டுப்பாடுனா, உண்மையில் பென்டானில் என்பது வலி நிவாரணியாக இருந்தாலும் இது ஒரு வலிமையான போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் வீரியம் மற்றும் ஆபத்து காரணமாகவே அமெரிக்கா இதை பேரழிவு ஆயுதம் என வகைப்படுத்தியுள்ளது. பென்டானில் என்பது ஒரு செயற்கை ஒபியாய்டு ஆகும். இது மருத்துவ ரீதியாக புற்றுநோயால் ஏற்படும் கடுமையான வலி மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வலியை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. ஸோ பேரழிவு ஆயுதமாக இந்த மருந்தை வந்து பென்டானில் வலி நிவாரணி அறிவிச்சிருக்காரு. லட்சம் உதயநிதிகள் வந்தாலும் அதிமுக கூட்டணிக்கே வெற்றி அடித்து சொல்லும் RB உதயகுமார்.
எனக்கு தெரிஞ்சு லட்சம் உதயநிதிலாம் தேவையில்லை, 1000 உதயநிதி கூட தேவையில்லை, 100 உதயநிதி கூட தேவையில்லை, ஒரே ஒரு உதயநிதி போதும். இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மும்பையில் 14 கோடியில் ஏழுமலையான் கோவில் தேவஸ்தான கூட்டத்தில் தீர்மானம். பார்த்தீங்களா? இப்போ தான் பீகாரில் ஒன்று கட்ட போகிறாங்க. இப்போது மும்பையில் நான் ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா? பிரான்ச்சு அதுதான் சரவணா ஸ்டோர் பிரான்ச்சு மாதிரி இப்போது ஏழுமலையான் கோயில் ஊருக்கு பூரா பிரான்ச்சு வருது. வரோம், நம்ம சென்னைக்கும் வரோம், பார்ப்போம். டிஜிட்டல் கைது மிரட்டல், பெங்களூரு பெண்ணிடம் 2 கோடி மோசடி. இது என்னங்க டெய்லியும் போக்சோ மேட்ரு மாதிரி டெய்லியும் வந்துன்னு இருக்குது. இது கவர்மெண்ட் அவேர்னஸ் கொடுக்கலன்னா வேலைக்கு ஆகாது. டெய்லியும் கொடுங்க. மக்கள்கிட்ட வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்களா, சில விளம்பரம்லாம் வந்து உடனே வருது பார்த்தீங்களா? இந்த இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ணு அந்த மாதிரி. இது டெய்லியும் எல்லா கண்ணிலையும் படுற மாதிரி வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்தால் தாங்க இவங்க திருந்துவாங்க. சும்மா வந்து இது வேடிக்கை பார்க்குறது நல்லது கிடையாது. கவர்மெண்ட்டு அவனுங்க வந்து உக்காந்த இடத்துலையே வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு லேப்டாப்பை வச்சு. உலகை ஆள போகும் முக்கிய படிப்பு, இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் சொல்கிறதுக்கு. அது என்ன படிப்புன்னு மட்டும் சொல்லிடுறேன். டிஜிட்டல் நைட்டிஸ், டிஜிட்டல் அமாட்டிஸா இங்கே பிரித்து போட்டிருக்கான். அதனால் அது தனித்தனியாக சொல்கிறேன் நான். அதாவது டிஜிட்டல் நைட்டிஸ் இந்த படிப்பு தான் உலகை ஆளப்போக முக்கிய படிப்பான். ஓகே மக்களே, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது உண்மையுமே சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் வீடியோ வந்து ஒரு ப்ராப்பராகலாம் போடல நான். ஏன்னா எனக்கு வந்து தனியாக பேசணும். வீட்டில் எல்லாம் கும்பலாக இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் வந்து கழுத்து வருவாங்க, பேசுவாங்க. தனியாக ரூமில் இது பண்ணுறேன். வெளிச்சம் கூட வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் தான் எனக்கு ஃபேஸ் கரெக்டாக தெரியும். வெளிச்சம் வந்து இந்த சைடு இருக்குது. அதனால் அந்த கொஞ்சம் கூட இது இல்லை. கொஞ்சம் மக்கள் வரவேற்பு கொடுத்தீங்கன்னா நான் ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி வீடியோ போடுறேன். மனசில் வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வரணும், விழிப்புணர்வு வரணும். இதுதான் வந்து என்னோடய எய்ம். எனக்கு அந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னா எனக்கு ஆசை. அதை வந்து தினம் ஒரு பேப்பரில் எடுத்து என்னென்ன அக்கிரமம் அநியாயம் நடக்குது இதெல்லாம் எனக்கு வீடியோ பண்ணணும்னு ஆசை. ஸோ இது வந்து பிடிச்சிருந்தா கொஞ்சமாவது யாராவது ஒருத்தர் ஹாயாவது போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் மேலே வீடியோ போட்டு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கமெண்டு போட்டால் கூட நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நல்ல தப்பே கிடையாது. விமர்சனம் பண்ணுறது தப்பே இல்லை. தயவுசெய்து கருத்து தெரிவிங்க. வணக்கம், நாளை பார்ப்போம்.